Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB அண்ட் LLB ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கறது மெயிலும் வந்து வந்தாச்சு. அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டேப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 3 இயர் LLBக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து டேட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன்ல கவுன்சிலிங் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது இந்த மந்த் 18 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்லிட்டு நமக்கு நடக்கும். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய சீட் வேகன்சிஸை பொறுத்து இது வந்து மாறுபடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து அவங்க ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கம்மியா இருக்கக்கூடாது உங்களுடைய மார்க். அதாவது யூஜில உங்களுடைய பார்ட் 3 சப்ஜெக்ட்ல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு மேல உங்களுடைய மார்க் வந்து கம்யூனிட்டி அடிப்படையில இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. சரிங்களா? அதாவது கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு தகுதியான நபர்கள் அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ வந்து மெயில் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து மெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ற டைமிங்லயே வந்து மெயில் வந்து வந்தாச்சு. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் சரி ஆஃப்டர்நூன் 2 ஓ கிளாக் வந்து ஆயிட்டு இருக்குது. 2 ஓ கிளாக்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்குள்ள இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது வரும். அது நீங்க வந்து மெரிட்ல இருந்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொவிஷனலி வந்து செலக்டட்னு வரும். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. சோ சம்பந்தப்பட்ட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அது மேல வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து லாகின் பண்றக்கூடிய பேஜுக்குள்ள போகும். சோ இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஆன்லைன்ல 3 இயர் LLBக்கு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. இமெயிலுக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய நார்மல் SMSக்கும் வந்திருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. இந்த நம்பர் இருந்தால் மட்டுமே உங்களால கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பரை நீங்க அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் இதே போல நீங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங் டேப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ அவங்க கேட்கக்கூடிய காமன் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி வந்து உங்களோட யூஜியோடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இது ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க. அப்படி நீங்க 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய யூஜியோடைய டிசி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ். இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆதார் கார்டும் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனா அவங்க மேல கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் SSLCல இருந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து ஒன் பை ஒன்னா வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணும்போது 100ல இருந்து 250 கேபிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர்ல வந்து ஒரு அலர்ட் காமிக்கும். இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லின்னு வந்தால் மட்டுமே உங்களுடைய டேட்டாஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சர்வர்ல போயிட்டு அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது இதே மாதிரி தான் 12th மார்க் ஷீட், இதே மாதிரி தான் வந்து உங்களுடைய யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி வந்து டிசி எல்லாமே நான் வந்து தனியாக ஒரு PDF வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபோல்டர். அதே மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எரர் வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் 100ல இருந்து 250க்குள்ள வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்மட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அப்லோட் ஆகல. அதனால அதை நம்ம சரி பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா கீழே வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆன்லைன்ல இருந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரியல, எந்த ஒரு இன்டிமேஷன் மெயிலுமே எங்களுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக எந்த ஒரு மெயிலும் எந்த ஒரு SMSம் வந்து வராது. ஒன் டைம் நீங்க வந்து சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய அந்த லாகின் பேஜ் வந்து டிஃபால்ட்டாவே லாக் அவுட் ஆயிரும்.
லாக் அவுட் ஆயிடுச்சுனாலே நீங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி அதே மாதிரி வந்து யூஜி டிசி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதான். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிரும். இதுதான் வந்து கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். தயவு செய்து திரும்பவும் சொல்றேன். உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த காமன் 6 டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணாதீங்க. டைம் இருக்குது. நம்மளுக்கு வந்து 18 வரைக்கும் டைம் இருக்குது. 18க்குள்ள உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பட் 18க்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமிங்ல உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அந்த அவங்க கேட்கக்கூடிய அந்த எம்பிக்குள்ள நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். சோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இல்ல அப்படின்னா, உங்க காலேஜ்ல வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து அல்டர்னேட்டிவா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து யூஜி ஓரல் மார்க் ஷீட் மட்டும் வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் தனித்தனியா வச்சிருப்பீங்க இல்லையா? அத வந்து அப்லோட் பண்ணலாம் 6 சமயம். அப்படி அதுவும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, போனோஃபைட் சர்டிஃபிகேட் அதாவது 1 செமஸ்டர்ல இருந்து 6th செம் வரைக்கும் ஒரே டேபிள் போட்டு அவங்களே காலேஜ்ல வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்க. பிரின்சிபல் சைன் போட்டு அத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சீட் அலாட்மென்ட் ஆடுறது வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 23/8/2025 காலையில நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைமிங்ல நீங்க லாகின் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு வந்து மெயில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மெயில் வந்தவங்க, வராதவங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டு வந்து லாகின் பண்ணி பாருங்க. மெயில் வந்தா தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ரிலீஸ் பண்ணதுல அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் டேப் வந்து ஓபன் ஆகும். ஓபன் ஆனவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எலிஜிபிள் தான். அதனால நீங்க வந்து தாராளமா வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இதான் வந்து ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல வந்து இஷ்யூ இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எப்ப வேணாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான லிங்க் சோசியல் மீடியா பேஜ்க்கான அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.